أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين نور الله حبيب الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم وجد وعظم أهل بيت أطهار قطب الأقطار فرد الأحباب سيد السادات سيدنا سيد عبد القادر شاه الحميد ميران سلطان ميران محي الدين قادر أولياء گنج سوائی گنج بخش دو جہان நாகூர் பாதுஷா நாயகம் அவர்களின் கபதல் கரீமான இபனுல் கரீமான திருமகனார் சுல்தானுல் மஷாயிக் ஷாஹ் சையீத் முஹம்மது யூசுப் சாஹிப் ஆரிஃப் பில்லா கிப்லா காதிரி நாயகம் அவர்களின் அருமை திரு மனைவியாகிய மிகப்பெரிய வலியத்துல் குப்ராவாகிய சையதா سيد سلطان بيبي أما صاحبة رضي الله تعالى عنها وأفاض علينا البركات منها دهر الدائرين آمين நாயகி அவர்களின் உருஸ் முபாரக்குடைய யோமு ஷரீஃபாகும் இந்த ஷாபான் முகர்ரம் பிறை 10வது இந்த தினம் மாசம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய இபாதுகளாகிய நமக்கு குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமானை டேஸ்ட் பண்ணக்கூடிய மூமினீன்களான ஈமான்தாரிகளான நமக்கு அல்லாஹ் அவனுடைய கலாமுல்லாவான குர்ஆனுல் கரீமில் மௌத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது நம்ம எல்லாம் அடிக்கடி என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆயத்து சரிதான் உலமாவு அக்ஸரான பயானாத்துகள்ல கோட் பண்ணக்கூடிய ஆயத்து சரிதான் எல்லாருக்கும் பைஹாட்டான ஆயத்து சரிதான் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடத்துல எல்லா ஆன்மாக்களும் அல்லாஹ் சொல்றான்
எதுக்கெல்லாம் ரூஹ் இருக்குதோ அது அத்தனை எல்லாம் ஆன்மாக்கள். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். அது மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும், டேஸ்ட் பண்ணியே ஆக வேண்டும். ذائقானா அதுக்கு மான என்ன? டேஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆள் நல்ல ஒரு ஷர்பத் குடிக்கிறார், அந்த ஷர்பத்தில் உள்ள ஸ்வீட் அவர் டேஸ்ட் பண்ணார். நல்ல ஒரு ஃபாலுதா குடிக்கிறார், அதில் உள்ள பாதத்தை டேஸ்ட் பண்றாப்புல, மில்கை டேஸ்ட் பண்றாப்புல, அதில் உள்ள கிரீமை டேஸ்ட் பண்றாப்புல, அதில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்றாப்புல, அதுல எத்தனை விதமான சுவை இருக்குதோ அத்தனையும் அவர் டேஸ்ட் பண்றார். நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடுறார். ஈரான்ல மஷ்ஹதுல உள்ள பிரியாணி வேர்ல்டு ஃபேமஸான பிரியாணி. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்க உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு குக்கர், ஒரு பபர்சி பிரியாணி, மஷ்ஹத் பிரியாணி மேக் பண்றாரு, உண்டாக்குறாரு. என்ன மஷ்ஹதுல இருந்து வந்து மதீனா முனவ்வராக்கு ருஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக கரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவை ஈமான் கொண்ட சஹாபாக்கள் ஒரு சஹாபி நாயகத்துக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அந்த மஷ்ஹத் பிரியாணி ஃபேமஸ் பிரியாணி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும். ஏன்னா ருமான்ல உள்ள ஜூஸ்ல பண்ற பிரியாணி அது. மாஷா அரிசியோட தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலா அந்த ரைஸ் என்ன வாஷ் பண்ணிட்டேன்னா அது வாஷ் பண்ண பிறகு ருமான்ல உள்ள அந்த ஜூஸ்ல பண்ற பிரியாணி மஷ்ஹத் பிரியாணி, ஃபேமஸ் பிரியாணி. நாயகத்துக்கு மாஷாஅல்லாஹ் அந்த சஹாபி இஸ்லாம் ஆனவன ரொம்ப ஆசை, கண்மணி நாயகத்துக்கு சாப்பாடு நாயகத்துக்கு விருது கொடுக்கணும்னு சொல்லி அப்போ ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு உண்டாக்கிட்டு பிரியாணி உண்டாக்கிட்டு முஸ்தபியத்தான ஹதரத்துக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கூப்பிட்டாங்க. நாயகத்துடைய ஆதத்து சரி எப்போதும் கண்மணி நாயகம் அலோன் தான் மட்டும் விருதுக்கு போக மாட்டாங்க, கூட இருக்கிற சஹாபத்தெல்லாம் கண்மணி நாயகம் கூட்டிகிட்டு தான் போவாங்க. சஹாபாக்கள் என்ன நாயகத்தோட சாப்பிடுறதுன்னா அது ரொம்ப பெரிய பெரிய ஆனந்தம். யாருக்கு தான் ஆனந்தம் இருக்காது. மாஷா கண்மணி நாயகத்துடைய நாளில் கதமைன்னு கரைமேன முத்தமாட்டமா நம்மளோட உயிரெல்லாம் துடிச்சிட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலி தாலிமே சதாவும் ஜியாரத் பண்ணிருக்கிறவங்க அவங்களுக்கு ஆசை இருக்காது ரசூலுல்லாஹோட சாப்பிடுறது. அப்ப நாயகத்துடைய ஆதர்சரி எல்லா சஹாபத்தையும் கூட கூட்டிட்டு தான் போவாங்க. அன்னைக்கு அந்த சஹாபி கூப்பிட்டு வரும்போது யாரும் இல்லை, அல்லாஹ் ரசூலும் தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இருக்கிறாங்க. நாயகர் கேட்டாங்க, அந்த சஹாபி கூப்பிட்டாப்ல, நாயகமே விருதுக்கு தாங்கள் வரணும் முன்கூட்டியே சொல்லிட்டாப்ல. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, நான் மட்டும் வரணுமா ஆயிஷாவை கூட்டிட்டு வரவான்னு சொல்லி. அந்த நபருக்கு ஆயிஷானா யாருன்னு தெரியல, உம்முல் முஃமினீன் அவருக்கு தெரியாது. புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இஸ்லாம கபூல் செஞ்ச சஹாபி ஆயிஷானா யாருன்னு தெரியல. நான் அவருக்கு என்ன ஆசைன்னா ஆயிஷானோன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு, நிறைய சஹாபாக்களுக்கு பேரு போல நினைச்சுக்கிட்டாரு. நாயகத்தை மட்டும் அழைச்சிக்கிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரசூலுல்லாஹ்வை சாப்பிட வச்சு அவர் அழகு பார்க்கணும்னு ஆசை. அதனால நாயகமே யாரும் வானா தாங்கள் மட்டும் வரணும்னு சொன்னாப்புல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுட்டாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. சஹாபி எவ்வளோ கேட்டாப்புல, நாயகம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. சார் சஹாபி ஏதோ நம்மள ஒரு குற்றம், ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது போல நினைச்சுக்கிட்டு தானே போயிட்டோம். கொஞ்ச காலம் முடிஞ்சு மறுபடியும் மாஷாஅல்லாஹ் அது மாதிரி நாயகத்துக்கு நல்ல டேஸ்ட் மஷ்ஹத் பிரியாணி உண்டாக்கிட்டு
மறுபடியும் நாயகத்தை இன்வைட் பண்ண வந்தாங்க. அப்பையும் கண்மன் நாயகம் செல்லாசலம் மட்டும் இருக்கிறாங்க மாசாலா, சாபத்தியார் கூட இல்லை. அவர் கூப்பிட்டவன நாயகம் கேட்டாங்க, நானும் ஆயிஷா வரவானு சார். அவர் அப்பையும் அவர் ஆயிஷான யாரும் விளைக்கல. வான நாயகமே தாங்கள் மட்டும் வந்தா போதுங்க, நாயகம் முடியாதுன்றாங்க மாசாலா. செகண்ட் டைம் அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் தேர்ட் டைம் விடல. இது என்ன எப்போதும் இதுமா ஆயிஷா ஆயிஷா ஆயிஷானா யாரும் விசாரிச்சார். சாபலம் மூணு பூமிங்கன்னு சொல்லி இந்த பாருங்க தெரியாம போயிடுச்சு. மருதர மாசாலா வரும்போது அவரே முந்திக்கிட்டார். நாயமே தாங்களும் உம்மு மூமின்களும் சேர்ந்து வாங்கன்றார் மாசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்தை கூட்டிட்டு போனாங்க மாஷால்லா அந்த விருந்துக்கு மாஷால்லா. அப்போ மாஷால்லா ஆயிஷா நாயகரே முபாரக்கான திரு கரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தேவியை திரு கரத்துல பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது சொல்லி கூட்டு போனாங்க, ஆயிஷா உங்களோட ஹக்கை நீங்க சாப்பிட போறீங்க, ஏன்னா வேகமாகடாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா தமாஷா மாசாலா பேசி கூட்டிட்டு போனாங்க மாசாலா ஆயிஷா. அப்ப நம்ம என்ன தாயிகா, இதுதான் தாயிகா மாசாலா. ஃபுட்டு மட்டுமல்ல, அந்த விருந்தையே நாயகம் டேஸ்ட் பண்றாங்க மாசாலா. தான் மட்டும் போய் சாப்பிட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டப்படல, ஏன்னா கூட சஹாபத் இல்ல. அப்ப ஆயிஷா நாயகம் கூட்டிட்டு போவோம் உம்மு மூமினீன். அப்ப டேஸ்ட்ங்கிறது ஃபுட்டு மட்டும் அல்ல, அது சார்ந்த எல்லா விஷயத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க. அதான் ஃபாலுதா வசம். ஃபாலுதா மசாலா என்ன ஒரே ஒரு டேஸ்ட் மட்டும் இருக்காது. அதுல பாதாம் இருக்கும், கிஸ்மிஸ் இருக்கும், கிரீம் இருக்கும், மில்க் இருக்கும், எல்லா டேஸ்ட் இருக்கும் மசாலா, எல்லா டேஸ்டும் இருக்கும் மசாலா. ஃபர்தா மசாலா என்ன எல்லா டேஸ்ட் மசாலா. அரபில லவ்வாஸ், ஃபர்தாக்கு என்ன பேரு? லவ்வாஸ் மசாலா. அப்ப நம்மள என்ன தாயிகாங்கிற அந்த லஃபலுக்கு என்ன மீனிங்? அதை சார்ந்த எல்லா விஷயத்தையும் டேஸ்ட் பண்றது. ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணுவாங்க. அஸ்ஹாபுல் யமீனும் டேஸ்ட் பண்ணுவாங்க, அஸ்ஹாபுல் ஷிமாலும் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சாப்பாடுல ஜாஸ்தியான உப்பா போயிடுச்சு, ஜாஸ்தியான காரமா போயிடுச்சு சொல்லிட்டு அதே டேஸ்ட் பண்றோம்ல. விரும்பியோ விரும்பலையோ உப்பு ஜாஸ்தியாக யாரும் விரும்பி டேஸ்ட் பண்ண மாட்டாப்ல. அவர் டேஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு நிர்பந்தத்துல போயிடுறாப்ல. அல்லவா இல்லையா? வாயில வச்சத உள்ள விடுவாங்க. நீ கக்கியாவது எடுத்து வெளியே போட்டா அந்த சுவை கொஞ்ச நேரத்துக்கு நாவல இருக்கும்ல, உடனே மாறாதுல. அவர் தண்ணி குடிக்கணும், இல்ல வாயில மவுத் வாஷ் பண்ணணும், ஏதாவது தண்ணி அது மாத்திரத்துக்கு ஏதாவது வேற ஒன்று சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு இந்த ஜீரக மிட்டாய் கலர் கலரா இருக்கும், அந்த மிட்டாயாவது ஒரு இடத்து வாயில போடணும், அது மாறிப்போம். அப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலா மசாலா என்ன மௌத்துங்கிறது இருக்குது, அது முடிஞ்சு போற ஒரு விஷயம் அல்ல. மௌத்துக்கு மீனிங் என்ன? அழிஞ்சு போற ஹலாக்கனும் ஆனா அல்ல. இப்ப ஆலமுல் அர்வாஹ்ல நாம எல்லாருடைய ஆன்மாக்கள் இருந்துச்சு, எல்லா அர்வாஹ் ரூஹ் இருந்துச்சு, ஜஸது கிடையாது அங்க. ஏன்னா நம்முடைய சரீரம்ங்கிறது அது என்ன நுத்ஃபத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது. இந்த சரீரம் ஆலமுல் அர்வாஹ்ல கிடையாது, ரூஹ் மட்டும் இருந்துச்சு. ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து இந்த ரூஹ் மாஷா அல்லாஹ் ஆலமுல் அஜ்சாமுக்கு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ரூஹ் வந்து இருக்கிறதுக்கான ஒரு மன்சில அல்லாஹ் உருவாக்கிறான். இந்த பாடி உருவாயிடுது, ஜஸது உருவாயிடுது. ஜஸது உருவான பிறகு மாஷா அல்லாஹ் ரூஹா கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? கால் மேல ஏறி உட்கார். ஜஸது உருவானவன் அல்லாஹ் என்ன செய்யறான்? ரூஹ கொண்டு வந்து இந்த ஜஸதுக்குள்ள அல்லாஹ் இறக்கி வச்சிடறான். அப்ப இந்த ரூஹ மாஷா அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து
அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அன்வாரு தஜல்லியாத்தை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆலமுல் அர்வாஹ்ல இந்த ரூஹ், நம்மளோட ரூஹ் இருக்கும்போது மாஷாஅல்லாஹ் என்ன அம்பியாக்களை எல்லாம் பார்த்துச்சு, அவுலியாக்களை எல்லாம் கண்டுச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அன்வாரு தஜல்லியாத்துடைய அருள் மழையில இந்த ரூஹ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ரூஹ் இந்த ஜஸதுக்கு வந்த பிறகும் கூட அந்த தன்மை இருந்துகிட்டு தான் இருக்குது. உம்மாட யூட்ரஸ்ல இருக்கும்போது, கர்ப்பறையில் இருக்கும்போது, அங்க இருந்து ஆலமு ஷஹாதாக்கு இந்த துனியாவுக்கு வந்த பிறகு ஒரு கட்டம் வரையில என்ன, அதாவது ஹவுலைனி காமிலைன் உம்மாட்ட பால் குடிக்கிற அந்த காலம் வரையில என்ன, அந்த அன்வாரு தஜல்லியாத் மலக்கானி சுஹபத் எல்லாம் இந்த ரூஹுக்கு இருக்குது. அது முடிஞ்ச பிறகு இந்த ஆலமு ஷஹாதாவுடைய தௌக்கு உண்டாகும் போது, இந்த ஆலமு ஷஹாதா இந்த உலகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும், இந்த உலகம் அறிமுகப்படுத்த இந்த உலகம் அறிமுகமாக என்ன ஆயிடுது, ரூஹுக்கு ஆலமுல் அன்வாருடைய ஹிஜாப் உண்டாயிடுது. ரூஹுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஆயிடுது, அது அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ரஹ்மத்தான அந்த ஷுகூல் எல்லாம் போயிடுது, அது ரொம்ப கஷ்டத்தில் போயிடுது. அப்படி வளர்ந்து வர 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 ஜிஸ்முக்கு ஷஹ்வானியத் உண்டாகிறது, ஜஸதுக்கு இச்சைகள் உண்டாகிறது. இந்த துனியாவுடைய ஷஹவத் உண்டாகிறது, இந்த நாசூத்தியுடைய ஆலமு ஷஹாதாவுடைய தபியத் ஹுல்க் உண்டாகிறது. ரூஹுடைய கமாலாத் முழுக்க என்ன ஆயிடுது, அப்படியே அது மங்கி போயிடுது. எப்படின்னா, அந்த காலத்துல இருந்த கரண்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா வர முன்னாடி இந்த லாந்தர் லைட் பார்த்துருக்கீங்களா? அந்த லாந்தர் லைட்ல அந்த திரி உள்ள எரியும், சுத்திக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை நல்லா கிளீனா தொடச்சிருந்தா நல்ல பிரகாசமா இருக்கும். அதை திரி எரிஞ்சு அதுல பூரா கறி பிடிச்சிருந்தா என்ன இருக்கும், அது டிம்மா இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆயிடுது, இந்த ரூஹுக்கு சுத்தி எல்லாம் கறி பிடிச்சிருது, அதோடைய மஞ்சள் முழுக்க அது டிம்மா ஆயிடுது. அது என்ன ஆயிடுது, டிம்மா ஆயிடுது அப்படி. ஆனா இப்ப நான் சொல்றது என்ன, சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு தபியத். அவுலியாக்கள் அப்படி இல்லை, அவங்க ஆலமுல் அர்வாஹ்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் ஆலமுல் அஜ்ஸாமிலே மறக்காம இருக்கிறாங்க. ஸஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரலியல்லாஹு தஆலா ஜலீலுல் கத்ர் பெரிய குதுப் நாயகம் மாஷா, அவங்க ரொம்ப மறைவா இருந்தாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்ப அவங்களோட முரீதுகள்லாம் கணக்கில்லாத முரீதுகள், பெரிய குதுப் சாஹிபுல் கராமாத், கணக்கில்லாத முரீதுகள் எல்லாரும் என்ன அவங்களுக்கு உண்டு. அதுல முரீதுகள்லாம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அது சில ரொம்ப ஆஷிக்கான முரீதுகள், நம்ம ஷேக் நாயகம் மறைய போறாங்களே, இன்திகாலாக போறாங்க, ரொம்ப கவலையோட ரொம்ப ஹுசனோட வேதனையோட இருந்தாங்க. அப்போ சையதுனா ஸஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முரீதுகளை பார்த்து பயான் செஞ்சாங்க. என்னுடைய ஆஷிக்குங்களான முரீதுகளே, நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், நான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மூத்தா போக மாட்டேன். நான் மூத்தாகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது, இன்னும் 10 வருஷம் இருக்குது. காரணம், ஆலமுல் அர்வாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னிடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண யாரெல்லாம் ஆலமு ஷஹாதால என்னிடத்துல பைஅத் முரீதீனங்களாக வருவாங்களோ, பைஅத் செய்வாங்களோ, எல்லா ரூஹையும் அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ் இன்ட்ரோடியூஸ் பண்ணான், அறிமுகமாக்கினான். எல்லாரும் பைஅத் ஆயிட்டாப்ல, ஒரு ஆள் பாக்கி.
ஒரு புள்ள என்ன பாக்கி, அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு என்ன நிக்காஹ் ஆகல, நிக்காஹ் ஆகி அது சுல்புலது என்ன போற இடத்துக்கு போய் அந்த புள்ள பிறந்து அவர் 10 வயசுல வாப்பாவோட வந்து என்கிட்ட பையத் ஆவார். மாஷா அல்லாஹ். அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு நான் பையத் செஞ்சு கொடுத்த பிறகுதான் மாஷா அல்லாஹ் எஞ்சுக்கால் ஆவேன். அதனால என்ன நீங்க யாரும் இப்ப போட்டு ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லைன்றாங்க. செய்தனா சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரலியல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினானா யாரெல்லாம் இந்த ஆலமு ஷஹாதால அவங்கள்ட்ட முரீதுங்களா வருவாங்கன்னு சொல்லி. மாஷா அது ஒரு பெரிய ஒரு டாபிக். இது நமக்கு இபரத்துங்க என்ன, சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரிக்கு ரலியல்லாஹு அன்ஹு ஆலமுல் அர்வாஹ் நடந்த சம்பவம் அவருக்கு அப்படி என்னவா இருக்குது, பசுமையா இருக்குது, கதரா இருக்குது, அது மறக்கல, அது அவங்களுக்கு நிச்சயமாவல மறந்து போகல. இது காரணம் என்ன, அந்த கிளாஸ் நல்ல கிளீனா இருக்குது, லாந்தர்ல உள்ள அந்த கிளாஸ் நல்லா கிளீனா இருக்குது. மாஷால கண்ணாடி, அதனால என்ன மிஷ்காத் நல்லா பிரகாசமா இருக்குது. மாஷா நல்லா பிரைட்டா தெரியுது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல இருந்த நம்மை ஆலமுல் அஜ்ஸாம் கொண்டுட்டு வரும்போது நாம ஆலமுல் அர்வாஹ்ல இல்லாமல் போயிட்டோம். இப்ப நாம எல்லாரும் ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தோம். இப்போ நம்ம அங்க இருக்கிறோமா? இல்ல. இப்போ நாம அங்க மௌத்துக்கு மானா சொன்னதான் இவ்வளவு விஷயம் சொன்ன உங்களுக்கு. நம்ம அங்க இப்ப மௌத் எங்க, ஆலம் அர்வாஹ்ல மௌத், ஆலமுல் அர்வாஹ்ல மௌத். அதனால நம்ம இல்லாம போயிட்டோமா? இல்ல, ஆலமுல் அஜ்ஸாம்ல இருக்கிறோம். அது மாதிரி மாஷாஅல்லா ஆலமுல் அஜ்ஸாம்ல இருந்து ஆலம் பர்ஸாஹ்க்கு போகும்போது மாஷாஅல்லா இங்க மௌத். மாஷாஅல்லா மொத்தத்துல மாஷாஅல்லா என்ன மௌத்துங்கிறது ஒரு அழிவு அல்ல, ஒரு ஹலாக் அல்ல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு அவனுடைய இபாதத்துகளாகிய அவனுடைய மஹ்லூகாத்துகளாகிய அவனுடைய தஹ்லீகாத்துகளாகிய நம்ம அல்லாஹ் கொண்டுட்டு போறோம். மாஷாஅல்லா அல்லாஹுல் ஜலால் இந்த ஆலமுல் அஜ்ஸாம்ல இருந்து நம்மள கொண்டு போற விஷயத்தை சொல்லும்போது ஸாயிகாங்கிற குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மௌத்தை டேஸ்ட் பண்ணி ஆகணும். அப்ப அஸ்ஹாபுல் யமீன் அல்லாஹ் முஜ நசீப் பனா ஆமீன் ஆமீன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான சாலிஹீன்களான நல்லடியார்கள் அஸ்ஹாபுல் யமீன் மாஷாஅல்லாஹ் என்ன அவங்க ரூஹ் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை மாஷாஅல்லாஹ் டேஸ்ட் பண்ணுது. மாஷாஅல்லாஹ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் ஜலீலுல் கத்ர் சஹாபி ரசூல், அன்சாரி சஹாபி, பத்ர் சஹாபி, பத்ர் போர்ல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற சஹாபி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சஹாபி ஹஜரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன ஷஹீதான பொழுது கந்தகை போர்ல ஏற்பட்ட காயத்துல தான் அவங்க ஷஹீதானாங்க. இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஹாஸ்பிட்டல் உண்டாக்குனது யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நம்முடைய நாயகன் தான் முதல்ல என்ன ஹாஸ்பிட்டல் உண்டாக்குனாங்க. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். டாக்டர் அவர்கள் சொன்னாப்புல என்ன ஹதீஜா டாக்டர் ஆகணும்னு சொன்னாப்புல, அதுக்கு மாஷாஅல்லாஹ் அது பேச்சு வந்துருச்சு. அல்லாஹ் கொடுத்துட்டான். மாஷாஅல்லாஹ் என்ன முதல்ல மாஷாஅல்லாஹ் என்ன டாக்டர் யாரு? பெண் டாக்டர் தான். மாஷாஅல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்லயே மாஷாஅல்லாஹ்
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்காக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் என்ன மஸ்ஜித் நபவியில ஒரு இடத்துல ஒரு மூலையில ஒரு அரிஷ் ஒரு டென்ட் உண்டாக்கி மாஷாஅல்லாஹ் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மாஷாஅல்லாஹ் நாங்க ஏற்பாடு செஞ்சாங்க. ஹந்தக் போர்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்திலேயே அவங்க ஷஹீத் ஆகணும், அவங்களுக்கு ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை சுவைக்கிற ரொம்ப ஆசை உள்ளவங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா கானிஃபி ரசூல். அப்ப அவங்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அன்சாரியின் சஹாபியாக்கள் உள்ள டாக்டர் ஹக்கீமா ஹஸரத்னா ரஃபீதா அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க டாக்டர் மாஷாஅல்லாஹ். அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி ஷரீஃபிலே ஒரு என்ன கொடுத்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு, இது பெரிய முசீபத். ஆசிம் வீட்டுல இருந்து நீ மசாலா இல்மு ஹாசிலாக்கிட்டு போகணும், சும்மா டிரைவர் உட்கார்ந்தா அர்த்தம் இருக்கு. மசாலா என்ன அப்போ ரஃபீதா அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல முதல்ல பெண் டாக்டர் அறிமுகமாக்கி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண் டாக்டர் அறிமுகமாக்கி பெண் டாக்டர்கள் சொல்லி ஒரு கிளினிக் உண்டாக்கி கொடுத்தது யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை மாஷாஅல்லாஹ் என்ன முன்னேற்ற பாதையில கொண்டுகிட்டு வந்தவங்களே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ். எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் எல்லா ரீதியிலும் அது அல்லாஹ்வோட சுஹபத்துள்ள விஷயமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எத்தனை வகையான விஷயமா இருக்குதோ அத்தனையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலேஜ் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொடுத்து அதுல என்ன சுபிட்சமும் சாதத்தும் அதுல முன்னேற்றமும் உண்டாக இருக்கு மாஷா. அப்ப ரஃபீதா அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதல்ல டாக்டர் மாஷா மதீனா ஷரீஃப்ல ஹந்தக் போர்ல காயமடைந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அதுல ஷஹீதாகும் போது சஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரூஹ் ஷரீஃப் அரிசிக்கு வாரதுன்னு சொன்ன உடனே அரிசி மாஷாஅல்லாஹ் அசைந்ததுங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபவி ஃபர்ஹம் பிஹி. அரிசி மாஷாஅல்லாஹ் என்ன ஆச்சு அவங்களோட வருகையில சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ரூஹ் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய முபாரக்கான ஜியாரத் ஷரீஃப் வருதுன்னு சொன்ன உடனே அரிசி மாஷாஅல்லாஹ் ஆசையில சந்தோஷத்துல அது அப்படியே என்ன ஹாப்பியாக அது அப்படியே ஆனரிச்சு மாஷாஅல்லாஹ் அரிசி அசைந்தது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய ரூஹ் ஷரீஃப் வருதுங்கும் போது மாஷாஅல்லாஹ் இப்போ அவங்க ரூஹ் ஷரீஃப் வருதுங்கும் போது அரிசி இவ்வளவு குஷியா இருக்கும் போது அல்லாஹ்வை சந்திக்க போறேங்கிற அந்த சந்தோஷத்துல சஅத் ரலியல்லாஹு ரூஹ் ஷரீஃப் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளவு ஃபர்ஹத்தா இருந்திருக்கும். இதுதான் தாயிகா. இதான் என்ன தாயிகா மாஷாஅல்லாஹ். அஸ்ஹாபுல் யமீன் அவங்க மாஷாஅல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு பவுண்டரிக்குள்ள உள்ள சஹாபி அன்சாரி சஹாபி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்துல என்ன நாயகமே மூசா நபியோட போன மக்கள்லாம் என்ன மூசா நபியை பார்த்து மூசா நீங்கள் உங்க ரப்பு போயிருங்க ஃபிரௌனோட சண்டை போடுவோம்னு சொல்லி சொன்ன மாதிரி நாங்க ஏற்க மாட்டோம் யா ரசூலுல்லாஹ். தாங்கள் கடல்ல குதிக்க சொன்னா நாங்க அப்படியே குதிச்சிருவோம், ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டோம். தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷாஅல்லாஹ், தாங்கள் என்ன சொன்னீங்களோ லப்பை. தாங்கள் தீக்குள்ள குதிக்க சொன்னா குதிச்சிருவோம் மாஷாஅல்லாஹ், அது கழிஞ்சிருமே நாங்க யோசிக்க மாட்டோம். மலையில இருந்து கீழே குதிர சொன்னா குதிச்சிருவோம் நாங்க மாஷாஅல்லாஹ், உயிர் போயிடுமே முள்ளு கை கால் உடஞ்சிருமே நாங்க திங்க் பண்ண மாட்டோம். சொன்னது யாரு?
சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய ஷரீஃப்ல என்ன தன்னுடைய குர்பானியத்தை சஅத் ரலியல்லாஹு காட்டும் போது அந்த சஅத் பின் முஆதுடைய வருகைக்காக அர்ஷ் மாஷாஅல்லாஹ் ஃபர்ஹத் ஆகுதுங்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தாயிகா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த ரூஹ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அனுபவிச்சு. இப்படித்தான் எல்லா சஹாபாக்கள் எல்லா அவுலியாக்கள் அபூ தாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷாஅல்லாஹ். ஒரு வலி ஆணா இருந்தாலும் சரி, மூமின்கள்ல ஆண்கள் பெண்கள் இது சாராருக்கு விலாயத்து உண்டு. சில ஜாஹில்களுக்கு என்ன பெண்களுக்கு விலாயத்து இருக்குதாங்கிறதுல கொஞ்சம் தஸ்மீஸ் சொல்ற சில குழப்பவாதிகள் உண்டு. பெண்கள் என்ன ஜலீலுல் கத்ர் மிகப்பெரிய விலாயத்துல் குப்ரா வலியத்துல் குப்ரா உடைய ஷார்ல உள்ளவங்க உண்டு மாசா எத்தனை நாளாக. இப்போ சையதா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். அவர்கள் காலத்தில் மாஷா அல்லாஹ் கௌஸ்லியத்துல் குப்ரா உள்ளவங்க மாஷா கௌஸ் மாஷா யா நஃபீஸத்துல் மிஸ்ரியா நாயகி மாஷா. யாருடைய ஜமானா? ஷாஃபி இமாமுடைய ஜமானால கௌஸ் மாஷா அல்லாஹ். யாருடைய ஜமானா? ஷாஃபி இமாமுடைய ஜமானா. ஷாஃபி இமாமுடைய ஜமானால கௌஸ் மாஷா. ஹஜரத்னா சையதா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் வலியத்து இந்த உலகத்துல அவங்க என்ன இன்திகால் ஆகும் போது ஜஸது முபாரக்ல இருந்து ரூஹு ஷரீஃப் குரூஜ் ஆவறதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆவறதுக்கு முன்னாடியே மாஷா அல்லாஹ் என்ன அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஸாயிகா பண்ண ஆரம்பிச்சது மாஷா. ஸாயிகா பண்ண ஆரம்பிச்சது மாஷா. அபூ தாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ் 5000 ரஹ்மத்துடைய மலக்குகளோடு மாஷா அல்லாஹ் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு மூமினான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோட ஈமானத்துல கமாலியத்தை கொண்ட ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ வலியோ வலியத்தோ இன்திகால் ஆகும்போது ரூஹு ஷரீஃப ரூஹு முபாரக இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்குறதுக்கு முன்னாடி அழைக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வருவாப்புல 5000 ரஹ்மத்துடைய மலக்குகளோடு வருவாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் பக்கத்துல இருக்கிறோம்னு சொல்லி மாஷா அல்ல. நான் இது என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல பார்த்திருக்கேன். என்னுடைய வாலிதைனி ஷரீஃபன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய இசால் முபாரக். என்னோட பாபா அவங்க மாஷா அல்லாஹ் இன்திகால் ஆகும்போது ரொம்ப சத்தமா சூரத்து யாசின் ஷரீஃப் ஓதுனாங்க மாஷா. ரொம்ப அழகான கிராஅத்துல. அப்ப என் தம்பி சொன்னாப்புல அப்பா கொஞ்சம் லேசா மனசுக்குள்ள ஒரு ராகத்தா இருக்குமே உங்களுக்கு போ சத்தமா ஓதுனா கஷ்டமா இருக்காதான்னு. அப்ப சொன்னாங்க என்னப்பா நீ மாஷா அல்லாஹ் எஜமா பாதுஷா நாயகம் வந்து பக்கத்துல இருக்கிறாங்க. எஜமா சொல்றாங்க என்ன மணி சூரத்து யாசின் சரி நல்ல தஜ்வீதோட கிராத்தோட ஓதுங்கன்னு சொல்லி சொல்றாப்புல. நான் எஜமானுக்கு ஓதி காட்டிட்டு இருக்கிறேன் மாஷா அல்லாஹ். ஏன்னா இதோ முன்னாடி மாஷா அல்லாஹ் பாஷா நாயகம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மாஷா. நல்லா அழகா சூரத்து யாரும் சரி ஓதி முடிச்சாங்க மாஷா. என்ன அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன என்னோட உம்மு தையபா செய்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விசால் முபாரக் மாஷா அல்லாஹ்
ரொம்ப நேரம் வரையில அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் சரி எல்லாம் அப்போ மேலப்பாளையங்கிற இடத்துல இருந்து அங்க இருந்தா என் தம்பி சொன்னோன்னு போனோம். மாசா ஆசிமன் வந்திருக்கான் அப்படி மீராசிரி மாதிரி சொந்தவர்கள் அப்படியே இருந்தாலும் எதுவுமே பேசல. அவட கிட்ட போய் மாசால என்ன ஸலவாத்து சரி ஓதணும்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வரும்போது மாஷாஅல்லாஹ் சிரிச்சிட்டு மாஷாஅல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலைஹி ரொம்ப நேரம் மாஷாஅல்லாஹ் அப்படியே இருந்தவங்க மாஷாஅல்லாஹ் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் நல்ல சிரிச்சு மாஷாஅல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அவர் அணைச்சி போனோன்னு உமான்னு சொல்லிட்டு ஏன் வாப்பா சொல்லி கேட்டாங்க. அப்ப இது குறித்து ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்குல் கரீமா பிஷாரத் செய்றாங்க. ஒரு மூமினான வலியத் இன்திகால் விசால் முபாரக்குடைய நேரத்தில் 5000 ரஹ்மத்துடைய மலக்குகளோடு வருவாங்க இஸ்ராயல். அல்லாஹ் நமக்கு அப்படி தௌஃபீக் செய்வானாக மாஷாஅல்லாஹ். என்ன ஹுஸ்னுல் ஹாத்திமா நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக மாஷாஅல்லாஹ். சையது சுல்தான் பிபி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷாஅல்லாஹ். என்ன இந்த 5000 மலக்குகளோட வர இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வலியத்தான இன்திகாலுக்கு தயாரா இருக்கிற அந்த மூமினான வலியத்தான அந்த ஃபுலான் நஃபரை பார்த்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாப்புல, அல்லாஹ் ஜல்ல ஷான் ஒரு வலி விசால் ஆக போறாப்புல. அந்த வலிக்கு சொல்லுவாப்புல, இன்னல்லாஹ யா வலி அல்லாஹ். இதே தஃபல் வருது அபூதாவ் ஷரீஃப். யா வலி அல்லாஹ் யார் சொல்றா? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற அந்த கலிமத்து தய்யிபாவை நாம ஈமான் கொண்டதுடைய அந்த அஃஸலியத் எந்த அளவுக்கு இருக்குது? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாப்புல யா வலி அல்லாஹ் அன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் கைர் இதா கைர் உம்மத் மாஷா. நமக்கு எல்லா ஷரஃபும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். ஆமீன் ஆமீன். யா வலி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ யுக்ரியுக அஸ்ஸலாம். யார் சொல்றா? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம். அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா. அல்லாஹ்வுடைய வலியே தங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னா மாஷா. அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வலிக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகும் போது மாஷா அல்லாஹ் ஃபஸலாமுன் லக மின் அஸ்ஹாபில் யமீன் இங்கே உண்டாயிடுது முதல்ல மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா. இத கேட்ட உடனே அந்த வலி அப்படியே ஆனந்தத்துல பரவசத்துல லத்தத் ஆகும்போது, இந்த அல்லாஹ்வுடைய சலாம்ல லத்தத் ஆகும்போது மாஷா அல்லாஹ் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இந்த ரூஹ் ஷரீஃப் மாஷா என்ன செய்றாங்க? ஜஸது முபாரக்காவுல மாஷா அல்லாஹ் பிரிக்கிறாங்க மாஷா. அந்த வலிக்கு எந்த விதமான ஒரு அதோடைய வேதனை இருக்காது. அல்லாஹ்வுடைய சலாம்ல அந்த வலி என்ன ஜௌகாகிது இருப்பாங்க மாஷா. அல்லாஹ்வுடைய சலாமுல ஜௌகாகிது இருப்பாங்க மாஷா. அப்படியே இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த ரூஹ் ஷரீஃபோட அர்ஷுக்கு கீழே போய் மாஷா அல்லாஹ் இஸ்ராயலும் 5000 மலக்கு ரஹ்மத்துடைய மலக்குகளும் இத அழைச்சிட்டு போற இந்த ரூஹ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு போய் சுஜூது செய்து மாஷா. ஜஸத் இங்க கிடக்குது, ரூஹ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன அங்க போய் சுஜூது செய்து மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிதாவுடைய அந்த ரஹ்மத்துல அந்த ரூஹ் அப்படியே என்ன பர்தாய் மாஷா அல்லாஹ் பர்தம் வ சலாமாவி அது ஆனந்தமா இருக்கும். அதுக்கு தத்ஃபீன் எல்லாம் முடிஞ்சு தத்ஃபீன் மாஷா நடக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ரூஹ் ஷரீஃபை மறுபடியும் என்ன அந்த ஜஸது முபாரக்காவை அனுப்புறான் மாஷா. இந்த ரூஹ் நேரா போய் ரப்புல் ஆலமீனுடைய ஜியாரத்தை முடிக்குது.
ஜஸல் முபாரக் வந்த உடனே ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஜியாரத் நடக்குது. ரப்புல் ஆலமீனுடைய ஜியாரத் நடக்குது. அர்ஷுக்கு கீழே கபருக்கு உள்ள மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க நமக்கு மாஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜ்ஹுல் அலீம் ஜியாரத் சரீஃப் தௌஃபீக் ஆகும். ஆமீன் ஆமீன் ஆமீன். அப்ப வலி என்ன செய்யறாப்ல ரப்புல் ஆலமீனுடைய ஜியாரத்திலையும் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஜியாரத்திலையும் மாஷா அல்லாஹ் மூழ்கி தௌகா இருக்கிறாப்ல மாஷா அல்லாஹ். முன்கர் நகீர் பார்க்கிறாப்ல இந்த வலி அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தை பரவசத்தை பார்த்த உடனே என்ன நும்கா நாமத்தல்லாரோஸ் மாஷா அல்லாஹ் துல்ஹன் போல அருஸ் போல புது மாப்பிளை போல என்ன என்ஜாய் பண்ணுங்கன்னு போயிடறாப்ல மாஷா அல்லாஹ். இங்க தூங்குங்கன்னு அர்த்தம் இல்லை. எந்த புது மாப்பிள்ளாவே தூங்க வர ஃபர்ஸ்ட் நைட்ல போய் யார் தூங்குனாலும் யார் உண்டா? இங்க யாரும் தூங்க மாட்டாங்க. தூங்குறதுக்கு இல்லை கல்யாணம் வேற நினைச்சா அவர் மாஷா அல்லாஹ் என்னங்க ஆனந்த பரவசத்துல இருப்பாங்க. இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான டேஸ்ட் பண்ண மூமினான மூமினத்தான ஆண்களுக்கும் நடக்குது பெண்களுக்கும் நடக்குது. இது மாஷா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கு அப்படியே தௌஃபீக் செய்வான மாஷா அல்லாஹ். இந்த பஷாரத் தய்யிபா மாஷா அதன் காரணத்தினாலதான் அந்த வலிமார்கள் என்ன இன்திகாலான அன்னைக்கு விசால் முபாரக்கான அன்னைக்கு அவங்க பர்ஸஹ்க்கு புறப்பட்ட அன்னைக்கு மாஷா நம்ம என்ன உருஸ் கொண்டாடுறோம். மாஷா உருஸுடைய மானா என்ன, முராத் என்ன? இப்போ இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லு பைத் அத்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபுல் அக்தாப் சையத் அப்துல் காதர் காலனுடைய பாதுஷா நாயகத்துடைய திருமகனார் ஷா சையத் முஹம்மது யூசுப் சாஹிப் நாயகத்துடைய அருமை திரு மனைவி சையதா உம்மினா சையத் சுல்தான் பிபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபால் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் அலாமி நாயகி அவர்களுடைய உருஸ் முபாரக். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன எஜமானிமா சையத் சுல்தான் பி அம்மா சாஹிபாவை 5000 ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்து மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய சலாம் சொல்லி அம்மா சாஹிபா ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் உடைய ஜியாரத்துல அவங்க பேரானந்த பரவசத்தை மாஷா அல்லாஹ் என்ன என்ஜாய் பண்ண ஆரம்பிச்ச நாள் இது மாஷா அல்லாஹ். அதை நாம ததுக்கிறா செய்யும்போது அவங்களுடைய நூறானியத்தான தவஜுக நம்ம மேல விடுது மாஷா அல்லாஹ். அவங்கள நூறானியத்தான பார்வை நோக்குதல் அவங்களோட தவஜு நம்ம மேல விடுது மாஷா அல்லாஹ். அப்ப இருண்ட ஒரு பயங்கரமான இருண்ட ஒரு பெரிய ஒரு கேவ், ஒரு ஹார், ஒரு குகை, இருண்ட ஒரு குகை. இருண்ட குகைக்குள்ள நல்ல 1000 வாட்டேஜ் 1000 வாட்டேஜ் பெரிய ஒரு மெர்க்குரி ஏற்றி வச்சா என்ன ஆகும்? இருட்டு என்ன ஆகும்? தானே அங்கிருந்து விலகி போகும். அதுபோல மாஷா அல்லாஹ் சையதா சுல்தான் பிபி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நூறானி தவஜ்ஜு என்ன நம்ம மேல விடுற பரக்கத்தை கொண்டு நம்மள இருக்கிற இருள் மாஷா அல்லாஹ் என்ன தூரமாய் போகுது. மாஷா நம்மட்ட உள்ள இருள் மாஷா அல்லாஹ் விலகி ஆண்டு போகுது. இருள் ஆண்டு போகும்போது அந்த லாந்தர்ல தொடச்சிட்டா என்ன அது நல்லா தெளிவா இருந்த மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன ஆகுது? இங்க ஈமானுடைய மிஷ்காத் நூறானியத் மாஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யறான். ஆமீன் ஆமீன். அதுக்கு தான் உருஸ் முபாரக். உருஸ் முபாரக்குடைய முராத் அதுதான் மாஷா. இந்த உருஸ் முபாரக்குடைய தினத்துக்காக ஒரு ஹுசூசியத் உண்டு. இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்துற மாதிரி எந்த நபியும் ரசூலும் அவங்களோட உம்மத்துக்கு எல்லா விஷயங்களையும் A to Z மாஷா அல்லாஹ் என்ன தெளிவுபடுத்தினது கிடையாது. நாம செருப்பு எப்படி போடணும், செருப்பு எப்படி கழட்டணும், அதை ஷூ போட்டா எப்படி போடணும், ஷூ போடுறதுக்கு முன்னாடி ஷூவை என்ன பண்ணணும்னு கூட நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. மாஷா ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முபாரக்கான கதமேனி ஷரீஃப்ல ஷூ போடுறாங்க நாயகம். சம்டைம்ஸ் நாயகம் நாலேன் ஷரீஃப் ஷூ இல்லாம சாதாரண ஸ்லிப்பர் போடுறதுக்கும் சில நேரத்தில் மாஷால்லா என்ன அது ஷூ வரும். ஒவ்வொரு நேரங்களும் நாயகம் ஒவ்வொரு விதமா மாஷால்லா ஒரு பாத புஷ்பங்கள்ல திரு பாத கூட அடைவாங்க. கதவு மூடும் என்ன அணிவாங்க மாஷால்லா. ஒருமுறை நாயகம் அவர்கள் ஷூ போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கும் போது திடீர்னு ஒரு காக்கா கராபு ஒரு காகம் வந்து என்ன பண்ணுச்சு, ஷூ அப்படியே தட்டி விட்டுருச்சு. ஷூவை தட்டி விட்ட உடனே பக்கத்து இருந்த சஹாபாக்கள் காக்கா மேல கராப் மேல ரொம்ப கலவான என்ன இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முபாரக்கான ஷூ திரட்டி குப்புறத்துக்கு தள்ளி விட்டு போகுது. தள்ளி விட்ட பிறகு மாசால் அது உள்ள இருந்து ஒரு சின்ன பாம்பு குட்டி வெளியாகி ஓடுச்சு. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து மாஷாஅல்லாஹ் ரிஸ்வான் ஹக்கல் கரீமான் பிஷார செஞ்சாங்க. அல்லாஹ்வையும் கியாமத் நாளை ஈமான் கொண்ட எந்த மூமின்களும் தங்களுடைய ஷூ போடுறாங்க என்ன அதை தட்டி குப்புற கவுத்தி தட்டி அதை கிளீன் பண்ணாம அப்படியே போட வேண்டாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் பிஷார செஞ்சாங்க. அப்ப நம்ம என்ன எப்படி காலுக்கு செருப்பு போடுறதுல இருந்து கபருக்கு போய் என்ன முன்கர் நக்கீர சந்திக்கிறதுல இருந்து அல்லாஹ்வை நாளைக்கு ஜியாரத் செய்வது உட்பட அத்தனை விஷயத்தை நமக்கு அரபு நாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸர்ரஃப் கரம் மதுவாலும் லிசான் ஹக்கல் கரீமல் பிஷார செய்யறாங்க நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்கள் மூமினின்களுடைய ரூஹ் ஷரீஃப் ஜஸத் முபாரக்ல இருந்து என்ன அது ஹுரூஜ் ஆகும்போது அதுக்கு எவ்வளவு பெரிய ஷரஃப் அல்லாஹ் கொடுக்குறான் மாஷாஅல்லாஹ். அதுபோல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய தொடர்பில்லாத அல்லாஹ்வை ரசூலை மறுத்து நிராகரித்து வாழக்கூடிய காஃபிரீன்கள் முஷ்ரிக்கீன்கள் முனாஃபிகீன்களுடைய ரூஹ என்ன இஸ்ராயல் எப்படி வந்து குடிப்பாப்புலன்னு அதை குறித்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக என்ன திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. பயங்கரமான இருளாக அப்படி ஒரு இருட்டை நம்ம கற்பனை கூட திங்க் பண்ணவே முடியாது. அவ்வளவு பெரிய இருட்டான ஒரு நிலையில இஸ்ராயல் வருவாங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவாங்க. இன்ஷாஅல்லாஹ் நம்மை நம்முடைய அஹலையும் வந்து ஹிஃப்ஸ் செய்வாங்க. காஃபிர்கள் முஸ்லிம்கள் முனாஃபிக்களுடைய ரூஹவாங்க. அந்த ரூஹ புடிச்ச உடனே நேர எங்க கொண்டு போவாப்ல தபரானி ஷரீஃப்ல முஜம்முல் ஹதீஸ் வருது மாஷா சையதுனா அமீருல் முஃமினீன் அலி கர்ரமல்லாஹு வஜஹுல் கரீம் மாஷாஅல்லாஹ் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நேர அந்த ரூஹ இஸ்ராயல் கொண்டு போவாப்ல எங்க பீர் பர்ஹூத்துக்கு மாஷா பெர்ஹூத்னு ஒரு பீர் ஒரு கிணறு இருக்கு யமன் நாட்டில் இருக்குது. அந்த பீர் பெர்ஹூத்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு என்ன தஷ்ரீஹாத் செய்வது இமாம் முஜாஹித் ரئீஸுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தில்மீதான தாபீயின்கள்ல மிகப்பெரிய ஃபகீஹு தஹரான இமாம் புகாரி கிதாபு தஃப்சீர்ல அதிகமாக இமாம் முஜாஹிதுடைய அக்வாலாத்துகளை கொண்டு வருவாப்ல. இந்த இமாம் முஜாஹித் மாஷா சொல்றாப்ல அந்த கிணத்தையே போய் இமாம் முஜாஹித் கண்டுட்டு வந்தாப்லையா போய் கண்டு ஹவுஃபாகி பயந்து மயங்கி விழுந்து பல நாள் ஜுரமா இருந்தாப்ல இமாம் முஜாஹித் மாஷா. பீர் பெர்ஹூத் யமன்ல இருக்கு. அங்க கொண்டு போய் இந்த ரூஹ விட்டுருவாங்க. அந்த கிணறை குறித்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க தெரியுமா? அது பயங்கரமான கிணறு மாஷா. அதோட இருள் என்ன பயங்கரமான இருள், ரொம்ப நடுங்கக்கூடிய ஆட்கள் என்ன திகில் உண்டாகி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுவான். அவ்வளவு பயங்கரமான சப்தங்கள் உள்ள பயங்கரமான ஒரு மிருகங்கள் உள்ள அந்த ஹதீஸ படிக்கும் போது நமக்கு பயமா இருக்கும். அவ்வளவு பயங்கரமான ஒரு அமைப்புல இருக்கு. மீறு பெர்ஹூத் அங்க கொண்டு போய் ரூஹெல்லாம் விடப்படும்.
அது தாயிக்கத். அதாவுடைய தாயிக்கத். ஒரு ஆள் என்ன ஏதாவது ஒரு ரொம்ப கசப்பான வாயில் எடுத்து போட்டான்னா அந்த கசப்பை அனுபவிக்கிறான்ல. ஒரு எக்ஸாம்பிள் மிதான் சொல்லணும் மாஷா அல்லாஹ். அது பயங்கரமானது. அது தாயிகா தான். அல்லாஹ்வுடைய அதாவுடைய தாயிகா. அஸ்ஹாபு ஷிமாலுக்கு பீர் பெருஹூத்தை குறித்து நிறைய விஷயங்கள் வருது மாஷா. ஹதீஸ் ஷரீஃப். ஆனால் முஃமினீன்களான சாலிஹீன்களான அஹ்லுல்லாஹ்களான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ரிதாவையும் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதாவும் ஹாசிலான முகர்ரபீன்களுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பாரிஷ் ரஹ்மத் மாஷாஅல்லாஹ் நுசூலாஹி அந்த ரூஹ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் ஜஸதில் இருந்து خروج ஆகுது. சையதா நஃபீஸத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரமதான் மாதம் பிறை 29 சையதத்தினா நஃபீஸத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உருஸ் முபாரக். அப்ப மாஷாஅல்லாஹ் அவங்க என்ன நோன்பா இருந்தாங்க, சௌமா இருந்தாங்க, ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. அஹ்பாபுகளும் அஹலும் எல்லாரும் போய் செய்தத்தி நாங்கள் ரொம்ப முடியாம இருக்கணும், தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி, நான் இந்த நாளுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன். என்னுடைய ஆசையெல்லாம் நான் நோன்பா இருக்கிற நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மகத்தான சந்திப்பு ஜியாரத் ஷரீஃப் எனக்கு ஏற்படணும் நான் ஆசையோடு இருந்தேன். அதுக்கான தௌஃபீக் உண்டாருக்கு மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப் திலாவத் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மாஷா அல்லாஹ். அப்ப சூரத் யூனுஸ் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் அந்த பாகம் வரும்போது ரூஹ் ஷரீஃப் خروج ஆயிடுச்சு மாஷா அல்லாஹ். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் மாஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய சலாம் உண்டாயிடுச்சு. நான் செய்தா நஃபீஸத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பு ஏற்படுங்கிற ஆயத்து ஷரீஃப் வரும்போது அழைப்பு பிராக்டிகலா நடந்துருச்சு மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்களுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஆகுதுங்க? அவங்கள விஷால் முபாரக் உலகத்தில் இருந்தவங்க ஜஸது ஷரீஃப்ல இருந்து ரூஹ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் خروج ஆகும்போது அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒரு பெரிய ஒரு ரஹ்மத்துடைய மலக்குடைய ஜுலூஸ் அனுப்பி ஒரு பெரிய ஒரு ஜமாத் அனுப்பி மாஷாஅல்லாஹ். என்ன ஒரு மலக்கு ரெண்டு மலக்கு வரல, 5000 மலக்கு. அது அல்லாஹ்வுடைய சலாமோட வர்றாப்ல மாஷா. அல்லாஹ்வுடைய சலாமோட வர்றாப்ல மாஷா. அப்போ அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலீதனினுடைய ஜியாரத் ஷரீஃபும் அல்லாஹ் அல்லாஹ் ذائقா ذائقா மாஷா. அப்ப மூமின்களுக்கு மாஷா அல்லாஹ் மௌத் எப்படி இருக்குது? ஒரு மிகப்பெரிய ஏன்னா கியாமத்துடைய முதல் வெற்றி மாஷா அல்லாஹ் இந்த ஜஸதில் இருந்து ரூஹ் خروج ஆகும்போது ஏற்படக்கூடிய விஷயம் தான் முதல் வெற்றி மாஷா. கியாமத்துடைய முதல் வெற்றி அதாவது கியாமத்தினால் அவருக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? உடல்ல இருந்து ரூஹ் خروج ஆகுற அந்த டைம் தான் மாஷா. அந்த டைம் தான் மாஷா. அப்ப அதுல வெற்றி கண்டவங்க அவுலியாக்கள் மாஷா. அதுல ஜெயிச்சவங்க, அதுல லைஃபை அவங்க சக்சஸ் பண்ணவங்க
நல்ல ரிசல்ட் கிடைச்சவங்க, இம்திஹான்ல பாஸ் பண்ணவங்க மாஷா. அப்ப அஹ்லுல் பைத் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபுல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையத் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் காதர் அவுலியா பாதுஷா நாயத்துலே கபதுல் கரீமான இப்ருல் கரீமான ஷா சையத் முஹம்மது யூசுப் சாஹிப் நாயகம் பாதுஷா நாயத்துலே திரு மஹனார் அவங்களுடைய அருமை திரு துணைவியார் மனைவியார் சையதத் ஹுசைனி சையதா ஹுசைனி நஸ்பு ஷரீஃப் வந்த சையதா سيد السلطان بيبي أما صاحبة رضي الله تعالى عنها وأفاض علينا البركات منها دهر الدار آمين رب العالمين رحمة العالمين صلى الله عليه وسلم மகத்தான ஜியாரத் ஷரீஃப்ல அவங்க ஆனந்த பரவசம் அடைந்த நாள் மாஷா. அந்த நாள்ல நாம அவங்களை மனாகிபு ஷரீஃப் செய்யும்போது அவங்களோட அந்த நூறானியத்தான தவஜ் நம்ம மேல திரும்புது மாஷா. அது கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், நஜாஹத் கொடுக்கிறான். அதுதான் மாஷா அல்லாஹ் அல் மரோ மஅமன் அஹப்ப. அது அல் மரோ மஅமன் அஹப்ப மாஷா. நாவூர் ஷரீஃபுக்கு நமக்கு இன்னைக்கு போய் என்ன, நாம உட்கார்ந்துக்கிற இடத்துக்கு நாவூர் ஷரீஃபுக்கு பல 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அது லாஹிர்ல மாஷா அல்லாஹ், ஹகீகத்துல மாஷா அல்லாஹ் என்ன டிஸ்டன்ஸ் அல்ல. பாதுஷா நாயத்துடைய நாரின் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால, பாதுஷா நாயத்துடைய கபுல் கரீமான சின்ன ஜமாவுடைய ஃபைஸ் முபாரக்கால, எஜமானம்னா செய்ய சொல்றாங்க அம்மா சாஹிபாவுடைய நூரானி தவஜுல அவங்களோட மகத்தான ஃபைது ஹசனாத் பரக்கத்துடைய அந்த அருள் மழையில அல்லாஹ் நம்மளை நனைய வச்சிருக்கிறான் மாஷா. ஹகீகத்துல நாம ரொம்ப குறும்பா இருக்கிறோம் மாஷா, தூரமா இல்லை. காரணம் என்ன, உருசு இதுக்காகத்தான் நாம இவ்வளவு நேரம் அல்ஹம்துலில்லாஹ் பேசணுமே. இந்த விஷயங்களை நாம விளங்குறதுக்காகத்தான் உருசுங்கிற ஒரு முறையை நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அயிம்மத்துகள் நமக்கு என்ன உண்டாக்கி கொடுத்திருக்கிறாங்க மாஷா. உருசுடைய முராது இதான் மாஷா. எதுக்கு உருஸ் மாஷா அல்லாஹ்? அந்த உருஸ் காணக்கூடிய அரூசான வலிய அரூசா அவங்கள இன்திகால்ல ஏற்பட்ட பரகாத்து ஷரீஃப்களையும் அவங்களுக்கு இந்த நாள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த விலை மதிக்க முடியாத நியாமத்து ஷரீஃப்களையும் மாணிக்கங்களையும் நாம நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஃபைது பரகாத் ஹசனாத்தை நாம ஹாசில் ஆக்குறதுக்கு ஜாரி ஆக்குறதுக்கு தான் உருஸ் முபாரக். அதனாலதான் மிகப்பெரிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தோட இமாமான அல்லாமா இமாம் அல் அரூஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ், ஃபத்ஹுல் ஹக்ங்கிற கிதாப்ல வருது அவுலியாக்களோட உருஸ்ல ஏதாவது மத்த அதாவது இந்த பேண்ட் கண்டு அது இது கூட்டம் மத்த ஏதோ அதாவது வலி யாருன்னு தெரியாத சில ஆட்கள், வலி யாருன்னு சில பேருக்கு தெரியாது, ஆனா மஹப்பத் இருக்கும். ஆனா வலியோட எப்படி சுஹபத் செய்யணுங்கிற அந்த ஒரு முறை தெரியாம சில பேரை சுஹபத் செய்வான். புரிஞ்சா? அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆட்ட பாட்டம் அதெல்லாம் நடந்துட்டு தொலைஞ்சிட்டு போகுது. அதனால நீங்க அவுலியாக்கள் உருஸ் நேரத்துல அவங்களோட ஜியாரத்துக்கு போகாம இருந்துடாதீங்க. அது ஒரு பக்கம் நடந்து தொலைது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு உருஸுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஜியாரத் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க நம்முடைய இமாமிகள் மாஷா. புரிஞ்சா? என்ன சொல்ற, எல்லாருக்கும் இல்மு இருக்காது, எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் வலினா யாருன்னு தெரியாது. ஏதோ அவங்க மேல ஒரு மஹப்பத் இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும், கண்ணியம் இக்ராம் இருக்கும், தாதீம் இருக்கும். எப்படி ஆண்களும் மஹப்பத் செய்யணும், எப்படி சுஹபத் செய்யணும், அதை குறித்து அல்லாஹ் ரசூல் என்ன சொல்ற அந்த விஷயத்துல ஜீரோவா இருக்கும். அது பெரும்பாலும் தர்காக்களோட இருக்கிற ஒட்டிக்கிட்டு தர்கால ஹாதிமீங்களா இருக்கிற ஆட்களே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நாம என்ன செய்யக்கூடாது, அவரை நாம ஃபாலோ பண்ணக்கூடாது, அவரை நாம ஃபாலோ பண்ணக்கூடாது. வலியுடைய கண்ணியத்தை நமக்கு அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி தராங்களோ அதை நம்ம ஃபெயில் பண்ணணும், அதை நம்ம யக்கீன் செய்யணும், அதை நம்ம ஈமான் பண்ணணும், அதில் நம்ம நிக்கணும் மாஷா. அப்படி நிற்கும் போது மாஷா அல்லாஹ் அல் மரு மஅமன் அஹப்பங்கிற
அந்த ஜமாத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லாருக்கும் எத்தனையோ வேலை வெட்டி இருக்கும். அதை என்ன விட்டுட்டு இப்போ இங்க உட்கார்ந்துக்கிற சில பேருக்கு என்ன ஷாபான் போற பத்து நாவூர் பாதுஷா நாயத்துடைய திருமகனாருடைய திருமனைவி செய்து சுல்தான் அம்மா சாஹிபாவுடைய உருஸ் முபாரக் இன்னைக்குங்கிறது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள இத்தனை பேர் இருக்கலாம் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? இருந்தாலும் ஒரு மஜ்லிஸ் நடக்குது, ஒரு வழியில உருஸ் முபாரக் ஆசிக் நகர் வீட்டுலன்னு சொல்லி என்ன மஜ்லிஸ்ல தாராள மகாபாரன் வேற வெட்டி விட்டுடுங்க வந்ததுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வெறுமையா விட மாட்டான் மாஷா. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஆல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனி சய்யிதத் சையத் சுல்தான் அம்மா சாஹிபாவுடைய நூறானி தவஜ்ஜு ஃபைஸ் பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் ஈமான் சலாமத்து மாஷா அல்லாஹ் ஹுஸ்னுல் காதிமா அல்லாஹ் நிச்சயம் தௌஃபீக் செய்வான் மாஷா. ஆமீன் ஆமீன். ஹுஸ்னுல் காதிமாவே கிடைக்கும்போது துனியா கிடைக்காம இருக்குமா? எவ்வளோ பெரிய விஷயம். அதே கிடைக்கும் போது ஹுஸ்னுல் காதிமாக்கு முன்னாடி மற்ற விஷயம் என்ன ரொம்ப ஒரு லேசான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு விஷயம். இல்லைங்க சார், இந்த உலகத்துடைய பெரிய சல்தனத்தே ஒரு ஆளு கிடைச்சி ஹுஸ்னுல் காதிமா இல்லாட்டினா அவன் வாழ்க்கையில ஜெயிச்சவனா போக மாட்டான், ஜீரோ போயிடுமா, லைஃப் ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ லைஃப் மாஷா அல்லாஹ் எங்க ஜெயிக்கிறப்பல ஹுஸ்னுல் காதிமா. அதே கிடைக்கும் போது மற்ற விஷயம்லாம் கிடைக்காம இருக்குமா மாஷா அல்லாஹ். எல்லா விஷயத்தையும் ஐயுல் கைமான அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் காதர் அவுலியா பாதுஷா நாயக்குடைய அப்துல் கரீமான சின்னதமான் சையத் முஹம்மது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லாஹ் நாயக்குடைய ஜௌஜத் தைபாவான சையதா சையது சுல்தான் பிபி அம்மா சாஹிபா நூரானி தவஜ்ஜு ஃபைஸ் பரக்கத் மதத் இனாயத் ஹிமாயத் கொண்டு மாஷா அல்லாஹ் சஆதத்து தாரைனான துனியாவிலும் ஆகிரத்திலும் சகல விதமான சந்தோஷத்தையும் எல்லா விதமான சஆதத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சையதத்து சையதா சையத் சுல்தான் பிபி அம்மா சாஹிபாவுடைய மதத் இனாயத் ஹிமாயத் மாஷா அல்லாஹ் ஜமீ அவுகாத் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி வ ஸல்லம்.